கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு ராஜாவினுடைய கட்டளைகள் எப்படி மாற்றி பிறப்பிக்கப்பட்டது என்பதுதான். இந்த ராஜாவினுடைய கட்டளை எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், இதற்கு முன்பதாக நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு பயங்கரமான நெருக்கம். தானியேலை கொண்டு போய் எப்படியாவது சிங்கக்கவியில் போட வச்சிடணும் அப்படின்னு மக்கள் துடித்தார்கள். தானியேலும், ஆண்டவரே இவ்வளோ ஜெபித்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கலை. நீ ஒரு உண்மையான தெய்வனாக இருந்தால் எனக்கு சட்டம் மாறணும் கேட்கலை. சட்டமாகவே இருந்தது. சிங்கக்கவிக்குள்ளே போடுற வரைக்கும் சட்டமாக தான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் கூட சட்டம் மாறவில்லை. அந்த கில்லு கொண்டு போட்டாங்க. அங்கேயே ஆண்டவர் கிரியை நடப்பித்தார். ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்தார். ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்தார். ஒரு பெரிய அபூர்வமான காரியத்தை செய்தார். மக்கள் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்தார். அதே சிங்கம்தான், பசியோடு இருந்த சிங்கம்தான், தானியேலுக்கு அனுகூலமான காரியத்தையும் அவனை உள்ளே கொண்டு போடுவதற்கு காரணமான மக்களை எல்லாம் பட்சித்ததாக வசனம் சொன்னதல்லவா. இப்போ சட்டம் மாறுகிறது பாருங்கள். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் இந்த ராஜாவால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார்? தானியேலினுடைய உறுதி. தானியேலுக்கு வந்த பாடுகளிலே கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு தன்மை. இந்த பாடுகளிலும் முறுமுறுக்காமல் கர்த்தரையே நம்பினதனால், ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், முறுமுறுக்காதுங்க. உங்களால் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் நீர்தான் தேவன், மெய் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். தானியேலை ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்போ அந்த ராஜாவே அறிக்கை பண்ணுகிறார், ஏன் எல்லைக்குள்ள தானியேலுக்கு முன்பதாக எல்லாரும் அந்த தேவனுக்கு முன்பதாக எல்லாம் நடுங்கணும். அவருடைய தேவன்தான் தேவன், அவருடைய தேவன்தான் தேவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்விலே மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்படத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தும் என்று கேட்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்முடைய பாடுகளிலும் ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக உறுதியாக இருக்கிறதுனால பாடே வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த பாடுகளில் நீர்தான் மெய் தேவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவீர்கள் என்றால் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.